வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இனி இந்த ஒரு 28 நாளுக்குள்ளே வந்து 500 சப்ஸ்கிரைபரை தாண்ட வச்சு நீ திரும்ப திரும்ப வீடியோ போடுறதுக்கு ஆர்வத்தை அதிகப்படுத்தின எல்லா வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப நன்றி. ஸோ இதுலேருந்தே வந்து தெரியுது எவ்வளோ பேர் டிஎன்பிஎஸ்சிக்காக படித்து ஒரு வேலைக்காக ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கீங்கிறது இதுலேருந்து வந்து நல்லா புரியுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு டெய்லி அப்டேஷன் கொடுத்துட்டே இருக்கும். அதை டே 1 என்ன, டே 2 என்ன, டே 3 என்ன, அதை கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே வாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ வியூஸ் அதிகமாக இருக்குது, சப்ஸ்கிரைப் வந்து பண்ணாமல் வந்து பார்க்குறீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இடைப்பட்ட டயத்தில் வந்து பார்க்கணும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக நான் டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் ஆகிருக்கு நான் என்னென்ன புக்கெல்லாம் படித்தேன், அதான் நான் படித்த புத்தகங்கள்னு சொல்லி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோனால உங்களுக்கு என்ன யூஸ் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அந்த ஒரு ஐடியாவை உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் நான் இதில் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் செஞ்ச மிஸ்டேக்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறதையும் நான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதையும் கேட்டு தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணிங்க. ஏன்னா நாங்கள் படிக்கும்போது இதெல்லாம் சொல்கிறதுக்கு எங்களுக்கு இல்லை, எதையோ எடுத்து படித்தோம், என்னமோ பண்ணோம். போய் அதுக்குள்ளே டிஎன்பிஎஸ்சிக்குள்ளேயும் படிக்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 மாதம் 2 மாதம் ஆன பிறகு தான் நம்ம இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஐடியாக்கே நாங்களே வந்தோம். ஸோ அது வரைக்கும் வந்து சொல்கிறதுக்கோ வைக்கிறதுக்கோ யாருமே ஆள் இல்லை. நாங்கள் ஒரு இன்ஸ்டியூட்லேயே போய் படிச்சிருந்தாலும் கூட அந்த மாதிரிலாம் யாரும் எங்களுக்கு வந்து சொல்லலை. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, சமச்சீர் புக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச நல்ல விஷயம் வந்து சமச்சீர் புக்கு. ஸோ சமச்சீர் புக்குன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம்னா அடுத்து அவங்களோட கொஸ்டின் என்னவாக இருக்கும்னா, சமச்சீர் புக்கு மட்டும் படித்தா போதுமா? அடுத்து 2வது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் காசு கட்டி சேர்ந்துருவாங்க. காசு கட்டி சேர்ந்துட்டிங்கன்னா அவங்க ஒரு 8 புக்கு 10 புக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பல்காக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து சமச்சீர் புக்கை விட்டுட்டு அந்த புக்கை படிக்கணுமா அப்படின்ற மாதிரி டவுட் வரும். ஸோ அடுத்து 3வது வந்து பார்த்திங்கன்னா, நோட்ஸ் எடுத்து படிக்கணுமா அப்படின்ற வரும். ஸோ படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து வந்து டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணணும்னா அடுத்த கொஸ்டின் வந்துடும். அடுத்து வந்து நியூஸ் பேப்பர் ரெகுலராக படிக்கணுமா, இல்லை யூடியூப்பில் நம்ம பார்த்து படிச்சுக்கிட்டா போதுமா, கிளாஸுக்கு போக வேண்டியது இல்லையா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கும். ஸோ அதில் நம்ம செய்ய வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா, கையில் செல்லு இருக்கிறனால நீங்கள் என்ன செய்வீங்க, கண்டிப்பாக படிக்கிற விஷயங்களை பார்க்கறதுல என்னையை பொறுத்த வரைக்கும் நான் யூடியூப்பை நான் தப்பு சொல்லவே மாட்டேன். நீங்கள் தாராளமாக யூடியூப் வந்து பார்த்து தாராளமாக படிக்கலாம். நீங்கள் கிளாஸ் போகணுன்ற அவசியம் கூட இருக்காது. நான் வந்து ஃபஸ்ட்டு வரும்போது எனக்கு அந்தளவுக்கு செல்லு கூட எனக்கு அந்தளவுக்குலாம் யூஸ் பண்ண தெரியாது. நான் வந்து என்ன பண்ணேன்னாக்கா, அந்த கல்வின்னு ஒரு சேனல் வந்து போடுவாங்க கொரோனா டயத்தில். அந்த சேனலை தான் நான் என்ன செய்வேன்னா அதிகமாக பார்ப்பேன். அதில் வந்து என்ன செய்வாங்கன்னா, நிறைய வீடியோ டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக வந்து போடுவாங்க. அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் படிக்க ஆரம்பித்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் நான் செல்லே புதுசாகவே வாங்கினேன். ஸோ இதில் வந்து எப்படிலாம் நான் படித்தேன், நீங்கள் அதில் என்னென்ன எப்படிலாம் படிக்கணுங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சமச்சீர் புக்கு. சமச்சீர் புக்கு வந்து 6ஆப்லேருந்து 12ஆம் வரையும் இருக்கக்கூடிய எல்லா சமச்சீர் புக்கும் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும். இப்படி சொன்னோடனே என்ன சொல்லுவீங்க அப்படின்னாக்கா, 6லேருந்து 12 வரையும் புக் இருக்கணுமா? ஒவ்வொரு புக்கும் கணக்கு பண்ணாக்க ஒரு ரூ. 180 வருது, ரூ. 200 வைங்க மினிமம். இப்படியே கணக்கு பண்ணிட்டு இவ்வளோ புக்கு வாங்கணுமா அப்படின்னு முதல்ல யோசனை வரும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நல்லா யோசிச்சுக்கோங்க. நம்ம ஒரு நெட்டு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 2.5 மாதமாக இருக்கட்டும், 3 மாதமாக இருக்கட்டும், இப்போ ரூ. 800 வரைக்கும் வந்துருச்சு. தாராளமாக யோசிக்காமல் டக்குன்னு காலி பண்ண அடுத்த செகண்ட்லேயே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, டக்குன்னு ரீசார்ஜ் பண்ணிடுவீங்க. அதை யோசிக்கவே மாட்டீங்க. அந்த மாதம் ஃபுல்லாக அது காலியாகவும் போயிடும். ஆனால் இது இந்த புக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணி முடிக்கிற வரையும் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், ஒரு தோழன் மாரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாரி இருக்கும் அந்த புக்கு. உங்கள் கூடயே இருக்கும். உங்களை பாஸ் பண்ணுற வழிகாட்டியும் அதுதான். ஆனால் அந்த புக்குக்கு காசை செலவு பண்ணுறதுக்கு யோசிப்பீங்களே ஒழிஞ்சு, டக்குன்னு போய் யாராவது ஒரு பிடிஎஃப் கொடுக்குன்னா அந்த பிடிஎஃப் வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. இந்த சமச்சீர் புக்கை வாங்குறதுக்கு நீங்கள் ரெடியாகவே இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி என்னால் எல்லா சமச்சீர் புக்கும் வாங்க முடியாதுன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கூட வாங்குங்க. ஃபஸ்ட்டு தமிழுக்கு மட்டும் 6த்துலேருந்து 12th வரைக்கும் வாங்கி வைங்க. தமிழை ஃபுல் அண்ட் ஃபுல் படிங்க. அப்புறம் வந்து அதுக்கு அடுத்து வந்து கொஸ்டின் எதுக்கு வெயிட்டேஜ் கூட இருக்கோ அந்த புக்கை அடுத்து வாங்குங்க. அந்த புக்கை வாங்கி வச்சு அடுத்து படிங்க. இப்படி 1 பை 1 படிக்க ஆரம்பிங்க. ஏன் நான் சமச்சீர் புக்கை வாங்கி படிங்க அப்படின்னா, அதில் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ மெயின்ஸுக்கு படிக்கிறது கூட யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டு கூட என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த சமச்சீர் புக்கை ரெஃபர் பண்ணுறாங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதனால் சமச்சீர் புக்கை நீங்கள் ரெடி பண்ணி வைக்கிறது உங்களுடைய பொறுப்பு தான். ஸோ வாங்க முடியாதவங்க பழைய புத்தக கடையில் பழைய விலைக்கு கூட வாங்கிக்கலாம். இல்லை பக்கத்தில் ஸ்டூடெண்ட்ஸை சொல்லி வச்சிங்கன்னா, கண்டிப்பாக அவங்க என்ன செய்வாங்க, உங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு புக்கு தர மாட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் முயற்சி பண்ணி அவங்கள போய் கேட்குறதே இல்லை. சரி, சமச்சீர் புக்கு இப்போ நான் வாங்கிட்டேன். இப்போ அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா, சமச்சீர் புக்கில் நீங்கள் படிக்கணும். அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஹைலைட் பண்ணி வச்சுக்கிறணும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தடில் படிப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து மார்க்கரை வச்சு ஹைலைட் பண்ணி படித்தா போதும், எனக்கு ஞாபகத்தில் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு ஓகே. இல்லை எனக்கு அதை ஒரு தனியாக ஒரு நோட்டில் எழுதி வச்சா தான் எனக்கு ஞாபகம் வரும். நம்ம நோட் மேக்கிங் பண்ணோன்னா புக்கை வந்து நீங்கள் ஒதுக்கிடணும். அதாவது அது நல்லா ஒரு 2 3 தடவை புக்கை படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு, அந்த நோட்ஸை மட்டுமே திரும்ப திரும்ப படிக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப புக்கை நம்ம வந்து குறைச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி படிக்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இல்லை இன்ஸ்டியூட் புக்கு கொடுக்குறாங்க, அவங்க அதுலேருந்து தான் டெஸ்ட்டு கொடுக்குறாங்கன்னா, இன்ஸ்டியூட் புக் போகிறவங்க இன்ஸ்டியூட் புக்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா?
டெஸ்ட்டு பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா முக்கியம். நீங்க செய்ய வேண்டிய விஷயம், சமச்சீர் இன்ஸ்டிடியூட்ல போய் நீங்க சேர்றதும், சேராததும் உங்களுடைய விருப்பம். நான் வீட்ல இருந்தே படிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சமச்சீர் புக்கு வாங்கி கையில வச்சுக்கங்க. அதுலேருந்து கன்டினியூஸா படிங்க. டெஸ்ட் பேட்ச் நெறைய ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நெறைய யூடியூப்ல போடுவாங்க. நம்மளும் போடுறதா இருக்கும். நம்ம பெய்டு டெஸ்ட் பேட்சும் போட போறோம். ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் போட போறோம். 2மே போடுவோம். இனி போக போக கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி நம்ம ஸ்டெப் எடுத்துக்கிட்டு தான் வரோம். ஸோ அதில வந்து டெஸ்ட் பேட்ச் ரொம்ப கம்பல்சரிப்பா. டெஸ்ட் எழுதாம நீங்க வந்து என்னதான் போயிட்டு நீங்க எக்ஸாம் எழுதணும்னு நினச்சீங்கன்னா, அது வந்து முடியவே முடியாது. ஒரு இடத்துல நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். நான் இப்போ டக்குனு உங்கள நிப்பாட்டி எத்தனை கிலோமீட்டர் ஓடுன அப்படின்னு நம்ம உங்கள கேட்டா தெரியாது. இப்ப எதுக்காக ஓடி வந்த அப்படின்னாக்கா, அதுவும் தெரியாது. அந்த மாரி இருக்கவே கூடாது. ஒரு வேலைய போக போறோம்னா, எவ்வளோ இது படிச்சிருக்கோம். அந்த படிச்சது நம்மளுக்கு எது மைண்ட்ல இருக்காங்கிறத நம்ம ரிவிஷன் பண்ணி குடுக்க போறது இந்த டெஸ்ட்டு தான். இன்னொன்னு அங்கேயும் போய் நீங்க டெஸ்ட்டு தான் எழுத போறீங்க. அப்படிங்கிறப்ப, அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், நம்மளோட கையையும் பழக்கப்படுத்தணும், நம்ம மூளையும் பழக்கப்படுத்தணும். அதுக்கு வந்து டெஸ்ட்டு வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாரத்தில ஒரு டெஸ்ட் எழுதுற மாரியோ, இல்ல மந்த்லி வந்து 4 வீக்லி டெஸ்ட் எழுதிட்டு, ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுற மாரி எந்த டெஸ்ட் பேட்ச் போடுறாங்களோ, அதில நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் நீங்க காசு கட்டி சேர்றதுல எந்த ஒரு தப்பும் இல்ல. ஆனா, டெஸ்ட் பேட்ச் நீங்க யார்ட்ட சேர்ந்தாலும் கன்டினியூஸா ஃபாலோ பண்ணி படிங்க. 2 டெஸ்ட் ஆர்வமா படிப்போம். 2 டெஸ்ட்ல மார்க் குறைஞ்சாலும் 3வது டெஸ்ட்ல இருந்து அப்படியே விட்டுருவோம். ஸோ விட்டுட்டீங்கன்னா யாருக்கு லாபம்? யார் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சாங்களோ அவங்களுக்கு லாபமே ஒழிஞ்சு, நீங்க என்ன செஞ்சுறீங்க? அப்பயும் உங்களோட முயற்சியிலருந்து பின்வாங்கிறீங்க. அந்த ஒரு ஸ்டெப்ப தான் நீங்க செய்யக்கூடாது. அடுத்து நான் இப்போ தானே யூடியூப் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். படிக்கிறதுக்காக நீங்க யூடியூப் பார்க்குறதுல தப்பே இல்ல. யூடியூப் பார்க்குறேன்ற பேர்ல பக்கத்துல ஒரு ஷார்ட்ஸ் வரும். அடுத்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வரும். அப்படியே அதுக்குள்ள போய் அப்படியே சோசியல் மீடியால போய் வேற லைன்ல போயிருவீங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும் செய்ய வேணாம். ஏன்னா மேத்ஸ் வந்து நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல இருக்கு. ஸோ மேத்ஸ்ல வந்து ஒரு 1 மணி நேரம் அதில யூடியூப்ல பார்க்குறீங்க அப்படின்னா, தாராளமா பார்த்து நோட் பண்ணி எழுதி வைக்கிறதுல ஓகே. அந்த 1 மணி நேரத்தோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அடுத்து புக்க எடுத்து ரீட் பண்ணி படிக்கிறதுக்கே பழகுங்க. திரும்ப திரும்ப எடுத்து நீங்க வந்து என்ன செய்யாதீங்க, சோசியல் மீடியாலயே எல்லாமே பார்க்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க ரீட் பண்ணுங்க, நீங்க நோட்ஸ் எடுங்க, நீங்க மார்க் பண்ணுங்க. எத்தனை எக்ஸாம் எழுதினாலும் நீங்க மார்க் பண்ணி வச்சது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அதுக்காக தான் இந்த ஒரு ஆப்ஷன். ஸோ, அதனால தான் இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா, செல்ஃப் டிசிப்ளின் போட்டிருக்கேன். உங்களுக்கு படிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு, என்ன பண்ணிடணும், நீங்க வந்து செல்ல வந்து அவாய்ட் பண்ணிடணும். அடுத்து நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பர பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னாக்கா, டெய்லி ரீட் பண்ணணும்னா, டெய்லி ரீட் பண்ணுங்க. அதில வந்து எல்லா பேஜுக்கும் போகாம, ஒரு ஸ்கீம் இருந்தா, அத மட்டும் எடுத்துக்கிற மாரி பாருங்க. இல்ல ஒரு புதுசா ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, அத எடுங்க. ஐடி சம்மந்தமா எதுவும் குடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, அத எடுங்க. ஒரு அவார்டு குடுக்குறாங்க அப்படின்னாக்கா எடுங்க. இப்ப கூடயும் பார்த்தீங்கன்னாக்கா, அஜித் குமார், சோபனா, அந்த வேலு ஆசான் இவங்க எல்லாத்துக்குமே வந்து என்னன்னு பார்க்குறோம், பத்மபூஷன் விருது குடுக்க போறாங்க. ஸோ, அவங்களையெல்லாம் நீங்க என்ன செஞ்சுக்கலாங்கன்னா, நோட் பண்ணி வச்சுக்கலாம். தமிழ்நாடு லெவல் கரண்ட் அஃபேர்ஸ்ல அது வந்து என்ன செய்வாங்க, கேட்பாங்க. இப்ப இதில கீழ வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய புக் எப்படி இருந்துச்சு? என்னுடைய புக்கெல்லாம் நான் எப்படி வச்சிருந்தேன்? என்னோட நோட்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறது ஒரு சாம்பிளுக்காக தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட்டு படிக்கும்போது ஹைலைட் பண்ணி தான் படிச்சேன். ஹைலைட் பண்ணி படிக்கும்போது எனக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஞாபகமாவே இருந்துச்சு. அந்த லெசன் திரும்ப திரும்ப படிக்கும்போது, எங்க ஹைலைட் பண்ணியிருக்கேனோ அந்த இடத்துல மட்டும் தான் என்னோட பார்வை போகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட புக்ல எதெல்லாம் கொஸ்டின் நான் கேட்கலாம் அப்படிங்கிற இடத்துல கூட நான் க்யூன்னு போட்டுக்குருவேன். ஏன்னா எல்லா இடத்தையும் ஹைலைட் பண்ணிட்டோம்னா, அந்த இடம் என்ன ஆயிரும்னா பார்க்கவே அடுத்து படிக்கிறதுக்கு ஆர்வமே இருக்காது. அதனால ரொம்ப முக்கியமானத ஹைலைட் பண்ணிரணும். அடுத்து சில இடத்துல இது கொஸ்டினா கேட்கலாம் அப்படின்ற இடத்துல மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், க்யூன்னு போட்டு வச்சிருப்பேன். ஸோ அந்த மாரி தனித்தனியா அந்தந்த லைன நான் ரீட் பண்ணி படிப்பேன். இதுதான் என்னுடைய சாம்பிள் இது. இப்ப கீழ வந்து பாருங்களேன், உச்சநீதிமன்றத்தின் அமைப்புல 8 பிராக்கெட்ல 1ன்னு போட்டிருக்கேன். கீழ 28 1ன்னு போட்டிருக்கேன். அப்பன்னா என்னன்னா 1, 8, 20 இப்ப தற்போது வந்து பார்த்தீங்கன்னா 1, 28. இப்போ 1950ல என்ன ஆச்சுன்னா, ஒரு தலைமை நீதிபதியும் 8 நீதிபதிகள் இந்த மாரி இருந்தாங்க. இது வந்து மாறிக்கிட்டே வரலாம். அத சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அந்தந்த இடத்துல நம்பரா இருக்கிறத நம்பரா மாத்திக்கோங்க. ஓகேவா? அதுக்காக தான் இந்த இது குடுத்துருக்கேன். ஒண்ணு இந்த மாரி மார்க் பண்ணி படிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா, தாராளமா இப்படி மார்க் பண்ணி மட்டும் படிங்க. ரிவிஷன் பண்ணும்போது ஓகே. சப்போஸ் எனக்கு வந்து மறந்துக்கிட்டே இருக்கு. நான் என்னோட ஹேண்ட் ரைட்டிங்கில எடுத்து படிச்சா தான் புரியும் அப்படின்னாக்க, நான் ஸ்டார்ட்டிங்கில படிக்கும்போது எனக்கு மார்க் பண்ணி வைக்கும்போது மறக்கிற பட்சத்தில 2வது நோட்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ, அந்த மாரி நோட்ஸ் எடுத்து தான் இருந்தது. இப்போ வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, நான் எடுத்து எந்தெந்த சப்ஜெக்ட்ல நான் நோட்ஸ் எடுத்திருக்கேனோ, அத நோட்ஸ்ல மட்டும் தான் படிப்பேன். எந்தெந்த சப்ஜெக்ட்ட நான் புக்ல படிச்சேனோ, அது புக்ல மட்டும் தான் நான் படிப்பேன். ஸோ, நோட்ஸ் எடுக்காதத புக்ல மட்டும் தான் படிப்பேன். நோட்ஸ் எடுத்திருந்தேன்னா, அத வந்து புக்ல படிக்க மாட்டேன். நோட்ஸ்ல மட்டும் தான் படிப்பேன். சரி அந்த மாரி இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் வந்து பிரம்ம சமாஜம் இதோட கிளைகள் எல்லாமே பிரித்து எழுதியிருப்பேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நாராயணகுருன்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த நாராயணகுருவை ஃபுல்லாக எடுத்து வச்சுருப்போம். அந்த நாராயணகுரு இந்த 2 பக்கம் தான் எனக்கு கடைசி வரை ஞாபகம் இருக்கும். வேறு எங்கேயாவது நாராயணகுருவை பற்றி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்லையோ இல்லை அது ரிலேட்டடாக ஏதாவது சொன்னாங்கன்னா இந்த பேஜில் நான் ஆட் பண்ண தான் செய்வேன். மற்றபடி அவங்க தனியாக ஒரு பிடிஎஃப் கொடுக்குறாங்க நாராயணகுருவை பற்றினா அதை டவுன்லோட் பண்ணி நான் தனியாக எடுத்து நோட் பண்ணவே மாட்டேன். இதுலேயே சைடில் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் இருந்தால் நான் நோட் பண்ணி வச்சுக்கிருவேன். இதுதான் என்னுடைய ஹேண்ட் ரைட்டட் நோட்ஸு. ஸோ ப்ளஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நான் சமச்சீர் புக்குன்னு நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு சமச்சீர் புக்கு வாங்காதவங்க சமச்சீர் புக்கு வாங்கி முதலீடு பண்ணுங்கள்.
இப்போ ஜென்ரல் சயின்ஸ் நான் இதே மாடல் தான் தமிழுக்கும், இதே மாடல் தான் ஜென்ரல் சயின்ஸுக்கு, எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான். என்னோட நோட்ஸ் வந்து எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு பாலிட்டியை மட்டும் எடுத்து காமிச்சிருக்கேன். பாலிட்டியில் என்னோடய புக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, 6th to 10th புக்கு இருக்குது. 10th வரைக்கும் இருக்க புக்கில் பாலிட்டிங்கிறது குடிமையியல்ங்கிறது நம்ம அதில் போட்டிருப்பாங்க. அதில் இருக்க எல்லா குடிமையியல் பார்ட்ஸையும் நான் தனியாக பிரிச்சுட்டேன். 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய குடிமையியல் பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரிச்சுருவேன். பிரிச்சுட்டுன்னா என்னோட புக்கையே வந்து பின்ன கழட்டி பிச்சிருவேன். பிச்சு தனித்தனியாக பேஜெல்லாம் பிச்சு எடுத்துகிட்டு 6th ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்புன்னு கொடுத்துருக்காங்கன்னா 6th இருக்க இந்திய அரசியலமைப்பு இருக்க பேஜை மட்டும் எடுத்து வச்சுக்கிருவேன். அதே இதில் அடுத்து 10th இருக்கும் இந்திய அரசியலமைப்பு, அங்கேருந்து என்ன செஞ்சோம் எடுத்து இதோட சேர்த்து ஒட்டி வச்சுருது. அடுத்து 11th 12th இருந்துச்சுன்னா அங்கேருந்து சேர்த்து எடுத்து இப்படி இந்த வருஷப்படி இந்த 3 கட்டையும் சேர்த்துட்டேன். அடுத்து மத்திய அரசு எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கங்கே இருக்கிறது இந்த 6th to 12th தனியாக பிரித்து 12 வருஷம் வீடு ஃபுல்லும் எப்படி இருக்குன்னா ஒரே பேப்பர் கட்டாக இருக்க மாதிரி அந்த புக்கை நான் பிரித்து சேர்க்குற வரைக்கும் எனக்கே ஒரு 2 days ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஒன்று சேர்த்து இது மட்டும்தான் பாலிட்டி, இது மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம், இதை தவிர்த்து வெளியே வந்து நம்ம தனியாக படிக்க போகிறதில்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடுறோம். ஸோ அதோட எக்ஸாம்பிள் தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இது பாருங்கள், இது 7th standard இருக்கக்கூடிய மாநில அரசு சம்மந்தப்பட்ட லெசன். இப்போ இந்த லெசன் வந்து என்கிட்ட இருக்கும். நான் ஃபுல்லாக எடுக்கல, ஃபஸ்ட் பேஜை மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசுங்கிறது 10th லெசனில் இருக்கக்கூடிய அந்த லெசனோட ஃபஸ்ட்டு பேஜ். சாரி, இதுதான் 7th. அழகு 1 மாநில அரசுன்னு போட்டிருக்குது. இது வந்து 7th இருக்கக்கூடிய லெசனு. இந்த லெசன் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து 8th இருக்கக்கூடிய மாநில அரசு அப்படிங்கிற இந்த லெசன் வரும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசுங்கிறது இது 10th இருக்கக்கூடிய லெசன். அப்போ 7th 8th 10th 3 இதையும் இதே மாநில அரசை வருஷப்படி நான் அடுக்கி வச்சுருக்கேன். 11th 12th இருக்கிறேன் இருக்குது, ஆனால் ரொம்ப லெங்க்த்தியாக இருக்கிற புக்கை வந்து நான் இதில் சேர்க்க மாட்டேன். ஏன்னா 12th புக் வந்து பார்த்திங்கன்னா பெருசு, அது வந்து தனியாக டீட்டெயிலாகவே படிக்கணும். அதை கொண்டு வந்து நான் இதில் சேர்க்கும் போதுனா ரொம்ப டிக்ஷனரியை விட ரொம்ப பெருசாக போயிடும். அதனால் 6th to 11th வரைக்கும் ஒரு பாலிட்டி, 12th பாலிட்டி தனியாக, அப்படி தான் நான் எப்பயுமே தனியாக வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த புக்கை வந்து ரெடி பண்ணி நான் படித்தேன். பாலிட்டிலேயே வந்து நல்ல மார்க் எனக்கு கிடச்சிச்சு. இதில் வந்து பாருங்கள் ஸ்பைரல் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள். சமச்சீர் புக்கு தனித்தனியாக இருக்கும். தனித்தனியாக இருந்ததை 6th to 11th வரைக்கும் வந்து ஒரு பைண்டிங்காக போட்டு, இந்த எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே எல்லோ கலர் பைண்டிங்காகவும், சயின்ஸ் புக்கை பிரித்தது ஃபுல்லும் க்ரீன் கலர் பைண்டிங்காகவும் தனித்தனியாக நான் 2 பைண்டிங்காக போட்டு வச்சுருக்கேன். எனக்கு அப்படி எடுத்து பார்க்கும்போது வந்து என்னென்னா 8th படிக்கிறது ஒருவேளை 10th வந்துச்சுன்னா ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா டக்குன்னு அந்த 8th வந்து நான் என்ன செய்யலாம், மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ ஒரு கட்டு தான் உங்கள் கையில் இருக்கும் பாலிட்டி புக்கு. அதுலேயும் முன்ன பின்னே நீங்கள் என்ன செய்யலாம், கண்டினியூஸாக ரிவைஸ் பண்ணி படித்து முடிச்ச ஒரு திருப்தி வந்து இதில் எனக்கு கிடச்சிச்சு. ஓகேவா, அதுதான் நான் உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பாகவும் இதில் போட்டிருக்கோம். ஸோ இது போக இது வந்து என்னோடய கபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11th 12th எல்லா புக்குமே இருக்கும். இந்த புக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் அப்பப்போ எதில் இருக்க இம்பார்ட்டண்ட்டாக மட்டும் எடுத்து படிச்சிடுவேன். ஃபஸ்ட்டு 6th to 10th தரவு பண்ணிட்டு தான் இதை தொடரணும். 6th to 10th நீங்கள் முடிக்காமல் நீங்கள் 11th 12th நீங்கள் போனீங்கனாலும் படிக்கவும் முடியாது. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இதில் எடுத்து படிங்க. ஓகேவா, அதாவது நான் மெயின்ஸுக்கு படிக்கும்போது வேணுமேங்கிறக்காக 11th 12th எல்லாமே வாங்கினோம். மெயின்ஸுக்கு வந்து ரொம்ப டீப்பாக படித்தோம். அதுவுமே சமச்சீர் படிச்சிங்கனாலே போதும், அழகாக நீங்கள் மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ ஓகே, அடுத்து வந்து அதே நான் மெயின்ஸ்னாலும் சரி ப்ரிலிம்ஸ்னாலும் சரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி படித்தோம் அப்படின்னா நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுவோம். நியூஸ் பேப்பரில் ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாராலும் பேசப்படக்கூடிய பொருளாக இருந்துச்சுன்னா அந்த பேப்பர் கட்டை மட்டும் இப்படி எடுத்துக்கிறோம். இப்போ சூரியனை ஆய்வு செய்யும் ஆதித்யா L1ன்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதேமாதிரி அடுத்தது வந்து பாருங்கள், இந்த ஹைட்ரஜன் திட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த 2 திட்டம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு அந்த டைத்தில். ஸோ அப்போ இந்த 2 திட்டத்துடைய பேப்பர் கட்டை நான் எடுத்து வச்சுக்கிருவேன். அதை வந்து நோட்டில் வந்து கண்டிப்பாக அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் எழுதிடுவேன். அப்படி எழுதும்போது அது ப்ரிலிம்ஸ்க்கும் நம்ம படித்த மாதிரி இருக்கும், மெயின்ஸுக்கும் படித்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் நம்ம ஏதாவது ஒரு டவுட்னா அந்த பேப்பர் கட்டில் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். ஒரு திட்டம் சொல்கிறாங்கன்னா அந்த திட்டத்தை ஃபுல்லாகவே எழுதுங்க. அதில் எந்த லைனில் இருந்து வேணாலும் உங்களுக்கு என்ன செய்யலாம், ப்ரிலிம்ஸில் கேட்கலாம். அது என்ன செய்ய முடியும், ஓவராலாக ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப மனப்பாடம் பண்ணுற மாதிரிலாம் திட்டங்கள் இருக்காது, படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம தான் என்ன செய்யறதில்ல, அதை நோட் பண்ணுறதில்ல. அதே மாதிரி பாருங்கள், நாரி சக்தி வந்தான் ஆதினியம் அப்படிங்கிறது ஒரு மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதா. இந்த மசோதா வந்து என்ன செய்யுது, 106வது சட்ட திருத்தம்னு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இன்னும் டிஎன்பிசி கொஸ்டினில் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட்னால அதை ஃபுல்லாகவே எழுதியிருக்கீங்கன்னா அதுக்குள்ளே எதை வேணாலும் அவங்க கேட்கலாம். அப்படிங்கிறனால இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், நோட் பண்ணி தான் படிக்கணும். இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் விஷயங்களும் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுக்குறாங்கன்னா அது ஒன்றை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒன்று டெஸ்ட் பேட்ச் பிடிஎஃபாக கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வாங்கி டெஸ்ட் எழுதலாம். ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு பிடிஎஃபாக கொடுக்குறாங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் உட்காந்து இவ்வளோ மாதிரிக்கு எழுதிக்கிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு டைம் வந்து அதிகமாக போகுது. அந்த ஒரு காரணத்துக்காக பேப்பர் கட் எடுத்து வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது பிடிஎஃபாக கொடுத்தாங்கன்னா அதை கண்டினியூஸாக வாங்கி நோட் பண்ணி அதையும் வந்து படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் எடுத்து வச்சு படித்தேன். அதேமாதிரி பாருங்கள், ஆதித்ய L1க்குன்னே தனி பேஜ் போட்டிருப்பேன். அதை திருப்ப படிக்கும்போது நான் ஹைலைட் பண்ணி படிப்பேன். அதனால் இந்த பேஜெல்லாம் வந்து எனக்கு அப்படியே மைண்ட் செட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மெயின்ஸுக்காகவும் ப்ரிலிம்ஸ்க்கு 2க்குமே நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்.
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சந்திராயன் 3யும் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம். இந்த சந்திராயன் 3க்கும் இதே மாதிரி தான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா இதில் எது வேணாலும் அவங்க கேட்கலாம். அதுக்காக தான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பாலிட்டி புக்கில் வந்து நான் 11th வரையும் சேர்த்துருப்பேனே, அந்த 11th இந்த ஒரு லெசனில் இருந்து கண்டிப்பாக கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. அப்போ 11th நான் அதோட சேர்த்து தான் நான் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். அதோட பேஜ் தான் இப்போ உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்து நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் வீடியோ போடுவோம், கவுன்சிலிங் ரிலேட்டடாகவும் போடுவோம். கவுன்சிலிங் கொஞ்சம் முடியட்டும், முடிஞ்ச கையோடு நம்மளும் என்ன செய்வோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு சப்ஜெக்டாகவும் ஒவ்வொரு டாபிக் வைஸாகவும் நான் வீடியோ போட்டு அதுலேருந்து உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து நீங்கள் அதை வந்து டெலிகிராம்லேருந்து டவுன்லோட் பண்ணி எழுதுங்க. அதுக்கப்புறம் அதுக்குரிய ஆன்சரை நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு போடுற மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ.